கிழமை வேலையுமே சீக்கிரமாக முடிச்சிட்டேன். லஞ்சுக்கு ரைஸ், தால் கறி, முட்டை. சோறு வந்ததுமே அதை வடிக்க வச்சுட்டு முட்டையும் பாயில் பண்ண வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் நான்வெஜ் இல்லாத நாள்னா அன்னைக்கு கண்டிப்பாக முட்டையை பாயில் பண்ணி சாப்பாடு கூட வச்சு சாப்பிடுவோம். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான்வெஜ் இல்லைன்னா சாப்பாடு இறங்காது. பெட்ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தலைவலியே வந்துடுச்சு. அந்த மாதிரி பெட்ரூம் அலங்கோலமாக இருந்துச்சு. தூங்கி எழுமுனா யாருமே பெட்ஷீட்டை மடக்கி வைக்கிறதில்ல. பெட்டு சுருங்கி இருந்தால் அந்த பெட் கவரையும் நீட்டை நேராக விரிக்கவும் மாட்டாங்க. என்னைக்கு அதை நான் மட்டும்தான் சரி பண்ண வேண்டியதாக இருக்குது. வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தூத்து தொடச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வீட்டில் சாம்பிராணியும் பற்ற வச்சுட்டேன். அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தோசை பிளான் பண்ணியிருந்தேன். அதனால அரிசி உளுந்து ரெண்டையுமே 2 தடவை நல்லா தண்ணியில் கழுகுனதுக்கு அப்புறமா ஊற போட்டுட்டேன். இங்கே நல்ல மழை பெய்யுது. திடீர்னு ஒரு மழையாக இருக்குது. காலமாக நல்ல வெயிலாக இருந்துச்சு, மத்தியானம் பார்த்தா மழை. எவ்வளோதான் இங்கே மழை பெஞ்சாலுமே சூடு மட்டும் கம்மியாக மாட்டேங்குது. எல்லா வேலையும் முடிஞ்சதும் ஆன்யாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரவும் கிளம்பிட்டேன். மழையும் இங்கே பெய்யறதுனால கொடையை எடுத்துகிட்டு அவளை கூட்டிகிட்டு வர்றதுக்காக கிளம்பிட்டேன். நான் எல்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது மழை பெஞ்சிருச்சுன்னா நல்லா மழையில் தொப்பு தொப்புன்னு நனைஞ்சதை வீட்டுக்கு வருவேன். இப்போலாம் நம்ம பசங்களை அப்படிலாம்